வணக்கம். நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். என்னுடைய யூடியூப் சேனலில் பல்வேறு வகையான செய்திகளை பார்த்துக்கிட்டே வர்றீங்க. இந்த பக்தி இலக்கியத்தை பற்றி சொல்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கிய வரலாறில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்க இலக்கியங்கள், நீதி இலக்கியங்கள், இதை தவிர 7ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏறத்தாழ 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பக்தி இலக்கியமாக தான் இருக்குது. மற்றவையெல்லாம் நமக்கு கிடைக்காம போச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பக்தின்னா அவங்க ஒன்றும் மூட பக்தியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவர்கள் அந்த சமயத்தில் மத போராட்டங்கள் இருந்தன. சமணமும் பௌத்தமும் இங்கே கோலோச்சியது. வடநாட்டில் தோன்றிய மதங்கள். புத்தர் முதலில் தோன்றியவர், மகாவீரர் அவர் காலத்திலே தோன்றியவர். அதற்கு முன்பாகவே நம்முடைய சைவம், வைணவம் போன்ற மதங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன. அதான் இன்றைக்கி கூட இந்து மதம்ங்கிற வார்த்தையை சொல்கிற போது அது இந்து மதம்னு சொல்ல வேண்டாம், சைவர்கள்னு எங்களுக்கு அழைங்க அப்படின்னு காசுப்பிள்ளை அழகாக சொன்னார். வைணவர்கள்னு எங்களை சொல்லுங்கள் அப்படின்னு அழகாக சொன்னார். இப்போ இந்த வைணவத்தினுடைய ஆழ்வார்களை பற்றி நம்ம பேசிகிட்டு வர்றப்ப, தொண்டரடி பொடியாழ்வார் அப்படிங்கிற அவருடைய வரலாற்றை பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். திருமால் பெருமைன்னு ஒரு படம் வந்தது. ஏபி நாகராஜன் ஒரு அற்புதமான இயக்குனர். என்ன பெரிய ஆச்சரியம்னா, அவரை போன்றவர்கள்லாம் இல்லாதனால நமக்கெல்லாம் உண்மையான அழகான இயல்பான பக்தி நிலை தெரியாமல் போயிடுச்சுங்க. அப்புறம் பூரா வித்தியாசமான மாரியம்மனா அவங்க கொண்டு வந்து இறக்கி விட்டு, அது நமக்கு என்ன ஆகுதுன்னா திடீர்னு எல்லாமே நடக்கிற மாதிரி காட்டி விட்டு போயிடுறாங்க. அவர் ரொம்ப அழகாக படிச்சுட்டு ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி செய்வார். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், திருவிளையாடல் பார்த்தா தெரியும். இந்த திருமால் பெருமையில் சிவாஜி கணேசன் அவர்கள் முக்கியமான வேடத்தில் வருவார். அவர் வரக்கூடிய அந்த பெரியாழ்வாரவும் அவரே வருவார். அதே போல் தொண்டரடி பொடியாழ்வாரும் அவரே வருவார். தொண்டரடி பொடியாளருடைய கதை என்ன அப்படின்னா, இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர் என்பது. சோழ நாட்டில் ஸ்ரீரங்கம் இன்றைக்கு இருக்கு பாருங்கள், இந்த ஸ்ரீரங்கம் திருவரங்கம்னு பேர். 2 ஆற்றங்கரையில் உள்ள ஊர். ஒரு பக்கம் கொள்ளிடம், ஒரு பக்கம் காவிரி, 2க்கு நடுவில் அமைந்திருப்பது. பள்ளிகொண்ட பெருமாள் படுத்தபடி இருப்பார். இந்த பள்ளிகொண்ட பெருமாளுக்கு சேவை செய்வதற்காக அந்த பூஞ்சோலை அமைத்தல், அது பாருங்கள், எல்லா ஆழ்வார்களும் பாமாலை பூமாலை என்பதில் ஞாபகமாக இருந்திருக்காங்க. ஏன்னா பூமாலை என்பது மாலைக்குள் வாடிவிடும். ஆனால் பாமாலை என்பது எத்தனை நூற்றாண்டானாலும் வாடாமல் இருக்கும். இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னா, இவர் அதே போல் அந்த பூஞ்சோலை அமைத்து அவர் அதை தன்னுடைய பணியை செய்துட்டு வர்றார். அப்போ சோழ நாட்டில் மன்னனை பார்த்துட்டு வந்த 2 பெண்கள், நாட்டிய பெண்மணிகள், சகோதரிகள் 2 பேரும் இவருடைய அந்த அழகான பூஞ்சோலையை பார்த்துட்டு, இவருடைய அந்த நற்பணியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த மூத்தவள் சொல்கிறா, எவ்வளோ அற்புதம், உண்மையான பக்தர்னு. அவள் இளைய சொன்னாலாம், என்ன பக்தி, ஒரு நிமிஷம் இவரை மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிறா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கிறா. அதெல்லாம் இல்லை, நான் இருந்து இவரை இல்லறத்தில் ஈடுபட செய்வேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு ஒரு பெண்ணடியாராக அவருக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்து அவரை மோக வழியில் வீழ்த்துறதாக அந்த கதை வரும். அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணு அவருடைய தாயார் இவருக்கு மிகுந்த காதல் ஏற்பட்ட போது அவங்க வீட்டுக்கே போயிடுவார். இவர் அந்த அம்மா சொல்வா, இங்கெல்லாம் நீ சும்மா வரக்கூடாது, இதுக்கெல்லாம் பணம் வேணும், கதவை சாத்தடி, கையில் காசு இல்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடின்னு ஒரு பாட்டு பழைய திரைப்படத்தில் உண்டு. அப்போ அது மாதிரி சொன்ன உடனே இவர் வருத்தத்தோடு வருவார். அப்போ என்ன வேணும்னு கேட்ட உடனே அப்போ திருமாலை என்ன செய்வாராம், தன்னுடைய பொன்வட்டில், அதாவது நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா பொன்னாளாகிய இதுகள்லாம் உண்டு, ஆபரணங்கள்லாம் உண்டு. அந்த பொன்வட்டியில் இவருடைய சீடன் ஒருத்தன் கையில் கொடுத்து, இவரே அந்த சீடன் மாதிரி உருவம் எடுத்து பெருமாளே அந்த பொன் தட்டை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாராம். அந்த அம்மா சரின்னு வாங்கிக்கிடுச்சான். வாங்கிட்டு மணமகிழ்ந்துச்சான். மறுநாள் பொன் தட்டை காணவுடனே அரசன் கூப்பிட்டு விசாரித்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா, இப்படி இவருடைய சீடர் தான் கொண்டு வந்து கொடுத்தாருன்னொடனே இவரை பிடிச்சி ஜெயிலில் வச்சிடுறாங்க. அப்புறம் வழக்கப்படி எப்படி மாணிக்க வாசகர் குதிரை வாங்க போயிட்டு அந்த இதில் கோயில் கட்டினார், அடி வாங்கினார், நம்ம வரலாறு படிக்கிறோமோ அது மாதிரி இவர் தண்டிக்கப்பட்ட உடனே எம்பெருமான் மீண்டும் இவருக்கு வேண்டியதெல்லாம் செய்து, நான் தான் உண்மையிலே வந்தேன், இவர் குற்றமற்றவர்னு நிரூபிக்கிறார். அந்த பெண்மணியும் தன்னுடைய தவறை உணர்ந்து அவருடைய திருவடியை வணங்கிட்டு புறப்பட்டு போயிடுறா. மீண்டும் இவர் தெய்வ பக்தியில் ஈடுபட்டு பாமாலைகள் பாடிட்டு வர்றார். அவர் பாடின அந்த பாட்டு தான், பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவறையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறணுமேண்டேன்
அரங்கமா நகருளானே. பாட்டை கேட்குறப்பே அழகாக இருக்கு இல்லையா? இதோ இந்த பாட்டை நம்முடைய இசையாசிரியர் சிவபிரகாசம் அவர்கள் பாடுவார். இந்த பாட்டை கேட்போம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண். அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் மாடும். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் மாடும். அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே. அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே. அருமையான பாட்டை கேட்டோம். நம்ம பச்சை மாமலை போல் மேனிங்கிற பாட்டை ஒரு பாடினதை கேட்டோம். இது மாதிரியான பாடல்கள் நாலாயிரத்து விபரத்தில் ரொம்ப அற்புதமாக செவிக்கு இனிமையை தரக்கூடிய, சிந்தைக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பாடல்கள் நிறைய உண்டு. இந்த பாட்டிலே ஒரு அபூர்வமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆயர்தம் கொழுந்தே அப்படிங்கிறார். அதாவது ஆயர் குலத்திலே தோன்றிய மணிவிளக்கே அப்படின்பா ஆண்டாள். கொழுந்து அப்படின்னா அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கடவுள் மனிதர்களுக்கு துன்பம் ஏற்படுகிற போது வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பக்தனுக்கு ஏதேனும் ஊறு ஏற்பட்டால், அதாவது துன்பம் ஏற்பட்டால், பக்தனை காட்டிலும் முதலில் வாடிப்போவது இறைவன் தானாம். இதுக்கு என்ன ஆதாரம்? வைணவ உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்க, வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்து வாடுமா போலே அப்படிம்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு செடி வச்சுருக்கோம், நம்ம ரோஜா செடி வச்சுருக்கோம், அல்லது முல்லை செடி, மல்லிகை செடி வச்சுருக்கோம். இந்த செடி நல்லா வளர்ந்துட்டே இருந்தது, திடீர்னு இந்த கொழுந்து கருகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம என்ன செய்வோம்? கொழுந்து கருகுதே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டு அது மேலே ஊற்ற மாட்டோம். அடடே தண்ணீரில் போட்டிருக்கே, ஒருவேளை கீழே இதாக இருக்கும் அப்படின்ட்டு வேரில் போய் தண்ணி ஊற்றுவோம். வேர் பாறை தட்டி நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு மேலே முளைக்க போக முடியாதுன்னு அந்த மரத்தோட வளர்ச்சி நின்று போயிடும். வேரிலே வெக்கை தட்டினால், அந்த ரூட்ஸ், அந்த வேரிலே ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் செடியினுடைய கொழுந்து வாடி போகுமா. வேறு எங்கே இருக்குது, கொழுந்து எங்கே இருக்குது? வேர் என்பது மண்ணுக்குள் இருப்பது, கொழுந்து என்பது விண்ணை நோக்கி இருப்பது. ஆனால் இந்த கொழுந்து வேரிலே வெக்கை தட்டினால் வாடுமா போலே, பக்தனுக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டால் அந்த பகவான் வாடிப்போவார் என்பதற்காக ஒரு கன்றுக்கு இறங்கும் பசு போல இறைவன் வந்து நம்மை காப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, ஆயிரதம் கொழுந்து என்னும் இச்சுவை தவற யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணு வேண்டின் அரங்கமான நகருளானே அப்படிங்கிறார். இதுபோல் அபூர்வமான நல்ல செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பாடல்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக நம்ம கேட்க இருக்கிறோம். ஆழ்வார்கள் வாழ்வில் நடந்த அபூர்வமான செய்திகளையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 12 ஆழ்வார்கள், முதல் 3 ஆழ்வார்களை பற்றி பேசினோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் பேசியாச்சு. அதுக்கான பாடல்களும் கேட்டோம். இனி 2 பேரை சேர்ந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 3 பேரை சேர்ந்த மாதிரி பார்க்குறதா இருந்தால் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேர். 2 பேர் சேர்ந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, பெரியாழ்வாரும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்த பெரியாழ்வாரும் அவருடைய வளர்ப்பு மகளாகிய ஆண்டாள், இவங்களை பற்றி நம்ம பார்க்கணும். பெரியாழ்வார் அவருடைய பிறந்த பகுதி வந்து மல்லி வளநாடு என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் அவர் தோன்றினார். அவருடைய பணி என்ன அப்படின்னா, அவர் வந்து அங்கே திருக்குளத்தில் தண்ணீர் எடுத்து நந்தவனம் அமைத்து பூ தொடுத்து அங்கே இருக்கக்கூடிய வடபத்திரசாயி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளுக்கு அவர் வந்து தினசரி மாலை அணிவிக்கிற வேலை அவருடையது. பூமாலை மட்டுமல்ல, பாமாலையும் பாடக்கூடிய பெருமையுடையவர் அவர். அவருடைய வளர்ப்பு பெண்ணாகத்தான் நம்ம ஆண்டாளை பார்க்குறோம். துளசி செடிக்கடியில் அந்த பெண் குழந்தை கிடந்ததாக பார்க்குறோம். இவருக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டால்,
இவர் வந்து வழக்கமாக நம்ம எல்லாரும் யாரை இப்போல்லாம் வால் போஸ்ட் அடிக்கிறப்ப வாழ்த்த வயதில்லை ஆனாலும் வாழ்த்துக்கிறோம் அப்படின்னு எழுதிக்கிறோம் நம்மெல்லாம். இவர் கடவுளுக்கே பல்லாண்டு பண்ணவர் இவர் ஒரு ஆள் தான். இப்போ கடவுள் வந்து நம்ம நல்லா இருக்கணும் கடவுள் நினைப்பாருன்னு சொல்லுவோம். போய் நான் நல்லா இருக்கணும் சாமி, பல்லாண்டு காலம் நான் வாழணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, திருமாலையே பார்த்து நீ பல்லாண்டு நல்லா இருக்கணும், ஏன்னா நீ நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம், ஒரு குடும்பத்தோட தலைவன் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவரை வாழ்த்தி பாடக்கூடிய ஒரு ஆழ்வார் யாருன்னு கேட்டால் பெரிய ஆழ்வார் தான். அது மட்டும் இல்லைங்க, அப்போ ஒரு ஒரு வழக்கமான அந்த போட்டிகள் இருக்கும். அப்போல்லாம் எது நித்தியமான விஷயம், அதாவது உண்மை பொருள் யாது அப்படிங்கிறத நிறுவனம். இந்த உண்மை பொருளை நிறுவுவதற்காக பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட சந்தேகம். இப்போ நம்ம கூட அடிக்கடி பார்க்குறேன், இந்த பாண்டிய மன்னங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு இருக்காங்க, பூவில் வாசம் இருந்ததா கூந்தலில் வாசம் இருந்ததா அப்படிலாம் சந்தேகம் பண்ணு. இது என்னென்னா இன்றைக்கி நம்ம எதாக இருந்தாலும் உடனே மெசேஜில் கேட்டுறோம், மற்றதில் பார்த்துடுறோம், ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம். அப்போ சபைகளில் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறிஞர்களோட பேசுவாங்க. அப்போ நித்திரத்துவம் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் பெரிய பெருமையுடையது எது என்ற விஷயத்தை கேட்குற போது அந்த பரம்பொருளுடைய பெருமையை சொல்வதற்காக அவன் ஒரு பொற்கிளி அறிவிக்கிறான். இதே நீங்கள் இதில் பார்த்துருக்கலாம், திருவிளையாடல் புராணத்தில் தர்மி அந்த ஒரு பாட்டுக்காக வந்துட்டு போனார்னு கேட்போம். இதில் அந்த பொற்கிளியை வச்சு யார் வந்து பாடுறாங்களோ, யார் வந்து அதை நிறுவுகிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பெருமாள் வந்து பெரியாழ்வாருடைய கனவுல தோன்றி நீ சென்று பாண்டிய நாட்டில் அதை பெற்றுக்கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவர் வந்தபோது வந்து இன்றைக்கி நம்ம கூடலக பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுவதற்காக ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த தத்துவத்தை சொன்ன எப்படி ராமானுஜரி மேலே ஏறி சொன்னாரோ அதுபோல் அவர் வந்து இங்கே அந்த அற்புதமான விஷயத்தை நிறுவுறார். அப்படி நிறுவனம் போது ஆகாயத்தில் கருட வாகனத்தில் மகாவிஷ்ணு வந்ததாக நாம் அதை வரலாற்றில் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்போம் இந்த நூற்றாண்டில், ஏன் இதெல்லாம் உண்மையாக இருக்க முடியுமா அப்படின்னு. மித் என்றொன்று உண்டு. என்ன அப்படின்னா, எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு புராணங்கள் உண்டு. அந்த புராணங்கள் வந்து மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குமே தவிர நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி அவர் உண்மை பொருளை நிறுவிய போது அந்த பொற்களியானது என்ன, அது கம்பத்தில் கட்டப்பட்டிருந்து அப்படியே வளைஞ்சு அவர் கைக்கு வந்து சேர்ந்தான். அது மெய்காட்டும் பொட்டல். அதுக்கு என்ன ஆதாரங்கிறீங்களா, இன்றைக்கும் மதுரையில் மேங்காட்டு பொட்டல்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மேங்காட்டு பொட்டல்ங்கிற பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் அந்த மெய் என்கின்ற அதை இப்போ அவர் நிரூபித்து காட்டினார் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்த நம்ம சொல்கிறோம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படி ஆகாயத்தில் தோன்ற மகாவிஷ்ணுவை பல்லாண்டு பாடுறாரு. அந்த பல்லாண்டு பாடினது தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படிங்கிற அந்த அற்புதமான பாட்டு. அந்த பாட்டு பிறகு அந்த பொற்கள் இவர் கிடைத்ததை நான் பார்க்குறோம். இப்போ நான் பாட்டை தான் சொன்னேன். எப்போவுமே இயல் சாதாரணமாக இருக்கும், இசை எல்லாரையும் இருக்கும். காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசைதனை பாம்பறியும் பாம்பாரதி. இப்போ இதே பல்லாண்ட பெரியாழ்வார் பாடின பாட்டை 8ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி 1400 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட பாட்டு. அது வழி வழியாக செவி வழியாக சொல்லப்பட்டு வந்து பாடப்பட்டு வந்த பாட்டை நம்முடைய இசையாசிரியர் சிவபிரகாசம் அவர்கள் இப்போ பாடுவார். அந்த பாட்டை நம்ம இப்போ கேட்போம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணாவுள் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவில்றியாயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படை போர்ப்புக்கு முழங்கும்
அப்பாஞ்சசல் நியமும் பல்லாண்டே பல்லாண்டே. நம்முடைய இசையாசிரியர் பாடுறப்ப கேட்டோம். உண்மையிலேயே என்னென்ன விஷயத்தெல்லாம் அவர் வாழ்த்தி பாடுறாரு பாருங்கள். அவருடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை வாழ்த்துறாரு, கூட இருக்கக்கூடிய எம்பெருமாட்டியை வாழ்த்துறாரு, கருட வாகனத்தை வாழ்த்துறாரு. எல்லாவற்றையும் வாழ்த்தி பாடுகிற பாட்டு விஷயத்தை இப்போ நம்ம பார்த்தோம். பரத்வ நிர்ணயம் என்கின்ற உண்மை பொருளை உலகுக்கு உணர்த்துவதற்காக 8ஆம் நூற்றாண்டிலே அவர் இங்கே மதுரைக்கு அதை சாதித்து விட்டு சென்றார்னு நம்ம பார்க்குறோம். பிறகு அவர் பாடின பாடல்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக கண்ணனை கை குழந்தையாக அவர் பாராட்டி பாடுற பாட்டுக்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். தாலாட்டு பாட்டு. ஏன் தாலாட்டு பாடுறாரு அப்படின்னா, அவருக்கு தனியாக குழந்தைகள் இருந்ததானா இல்லை. அவருடைய இல்வாழ்க்கையில் அதை பற்றி நமக்கு செய்திகள் கிடைக்கல. ஆண்டாளை தான் தன்னுடைய பெண்ணாக அவர் பாவிக்கிறார். அதோடு மட்டுமில்லை, நம்முடைய திருக்கோட்டியூரில் கண்ணன் பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்படும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இன்னும் அருமையாக சொல்கிறதா இருந்தால், கண்ணன் தேவகியினுடைய வயிற்றிலே பிறந்தாலும் கூட வளர்த்ததெல்லாம் யசோதா தான் வளர்த்தா. என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்கன்னு ஒரு பாட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, தேவகிக்கு இந்த குழந்தையை பெற்றாலே தவிர முகத்தை கூட பார்த்ததில்லை. அவள் தாலாட்டு பாடினாலா தெரியாது. ஆனால் அதை வளர்த்து தாலாட்டு பாடினது பூரா யசோதை தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடத்தில் ஒருத்தி மகனாய் தரிக்கு வளர்ந்தவன் யார் என்றால் கண்ணபரமாத்மா. அவன் பிறந்த இடம் சிறைச்சாலையாக இருந்தாலும் கூட வளர்ந்த இடம் ஆயர்பாடியாகத்தான் இருந்தது. அப்போ அந்த கண்ணபிரானை பற்றி அவருடைய தாலாட்டு பாடுகிற பாட்டுகள்லாம் அற்புதமாக இருக்கும். இன்னும் அழகாக சொல்கிறாந்தா, வைணவத்தை ஈரத்தமிழ் அப்படிமோ. வீரத்தமிழ் பேசுவோம் நம்ம மதுரையில். ஈரத்தமிழ்னால் என்னன்னா, ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆயர்பாடியில் ஒரு பெண்ணு தயிர் கடைஞ்சிட்ருக்கா. அப்படி தயிர் இடையிறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் பெண்கள் மேனியில் வெறும் சட்டை போட்டிருக்க மாட்டாங்க. அவருடைய பிள்ளை ஒரு 2 வயசு குழந்த வாசலில் விளையாண்டுட்டுருக்கானாம். விளையாண்டுக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு சிறுநீர் கழிச்சிட்டு அம்மா ஞாபகம் வந்துருச்சான். ஓடி என்ன பண்ணுறான்னா, அந்த இப்படி தயிர் கடைஞ்சிட்டு இருந்தால அவளை கழுத்தில் இப்படி கட்டிக்கிறானான். அப்படி கட்டிக்கிட்ட உடனே அவன் இப்போ அந்த பையன் இப்போ சிறுநீர் கழிச்சிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அந்த ஒரு சொட்டு அவருடைய முதுகில் படுதான். சிலுத்து போகிறாள் அப்படியே. ஏன்னா குழந்தைய பெற்றவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். குழந்தையை பெறுவதும், அந்த குழந்தையினுடைய சிறு செயல்களை பாராட்டுவதும், அந்த குழந்தை பேசுகிற மழலையை மழை கூட சில நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமான்னு கண்ணாசன் சொல்கிற மாதிரி அந்த குழந்தை ஸ்பரிசம் அப்படி கட்டிக்கொள்ளுதல். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தரியும் ஐம்புலனும் ஒண்டடியும் கண்ணே விளம்பர் திருவள்ளுவர். ஆனால் அந்த ஐம்புலனுக்கான இன்பத்தை குழந்தைகிட்ட பெறலாமா. அந்த குழந்தை அப்படி கட்டிட்டோதோடு மட்டும் இல்லாமல் அந்த முதுகில் ஒரு துளி பட்ட உடனே அவருடைய உடம்பு செலுத்து போச்சான். இதை ஒரு ஆண் பாடுறாரு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பெண் பாடுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆணாகிய பெரியாழ்வார் பாடுறாரு. இவர் ஆழ்வார்களில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுறதுனால பெரியாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். ஆண்டாளோட வாழ்க்கை முழுது பயணப்பட்டவர் இவர் தான். இவரை பற்றிய அரிய செய்திகள் 1000 உண்டு. குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருவராகி குலசேகர ஆழ்வார். அவரை பற்றிய அந்த செய்திகள் எல்லாமே செவி வழியாகவும் நம்முடைய வரலாற்று செய்திகளாகவும் நம்ம கேள்விப்படுறோம். குறிப்பாக இவர் பாடிய அந்த பாடல்களுக்கு பேர் பெருமாள் திருமொழி என்று பெயர். 51 பாசுரங்கள் உண்டு. அது தவிர இவர் நிறைய பாடல்கள் முக்கியமாக பாடியிருக்கிறாரு. திருவஞ்சிக்களம் என்று சொல்லக்கூடிய கரூர் பக்கத்தில் கூட கொல்லி நகர், இதுதான் இவர் பிறந்த பகுதி. இவர் அரசமரபிலே பிறந்தவர், பிறகு அரசமரபை துறந்தவர் என்ற ஒரு பட்டமும் உண்டு. அந்த ராமன் மீது இடையராத பக்தி கொண்டவர். அதனால் ராமனை பாராட்டி பாடிய அந்த 10 பாடல்கள் மண்ணு புகழ் கோசலையின் மணிவயிறு வாய்த்தவனை என்று தாலாட்டு பாடுற பாட்டு இவருடைய பாட்டு தான். இவருடைய பாடல்களில் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம்,
நான் திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையில் ஏறி போகிற படி இருக்கு இல்லையா, அந்த படியில் ஒன்றா நான் இருந்தால் கூட போதும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். திருவேங்கடத்தையும் திருவரங்கத்தையும் ஸ்ரீரங்கம் திருக்கண்ணபுரத்தையும் பாடிய பெருமை இவருக்கு உண்டு. இவருடைய பாடல்களில் நம்ம ரொம்ப ஈர்த்த பாட்டு என்ன அப்படின்னா, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயில் வாசல்லே அடியாரும் வானவரும் அரம்பையரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்து நின் பவளவாய் காணேனோ. நான் படியாக கிடக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த கோயில் சாத்திட்டாலும் திறந்தாலும் அந்த படி எம்பெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கூட இங்கே அழகர் ஆற்றுல இறங்குற போது ஒரு 30-20 ஆண்டுகளாக நான் நேர்முகரணம் பண்ணுறேன். அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இன்றைக்கி பண்ணுறேன், இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு அடுத்த காலத்துலேயும் பண்ணுவாங்க. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், நதி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றான் ஒரு மேல்நாட்டறிஞர். அதுபோல் இங்கே ஆல்ஃபர்ட் விக்டர் பாலம் என்ற ஒரு பாலம் இருக்குது மதுரையில். ஏவி பிரிட்ஜுன்னு அதுக்கு பேர். அது கட்டி 130 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. அந்த 130 ஆண்டுகளும் அழகர் ஆற்றுல இறங்குறது அது பக்கத்தில் தான் இறங்குறார். அந்த பாலம் பார்த்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பாட்டை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயில் வாசல்லே என்கிற பாட்டை நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அதை நம்முடைய இசையாசிரியர் பாடுவார், கேளுங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நில் கோயிலின் வாசல், நெடியானே வெங்கடவா நில் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும், அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உள் பவளவாய் காண்பேனே. அருமையான பாட்டை இப்போ நம்முடைய இசையாசிரியர் பாடினார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். வினை இருக்குங்கிறது நம்ம சொல்கிறோம், வல்வினை அப்படிங்கிறோம். பூர்வ ஜென்மத்து வினை. இப்போ இம்மை செய்தன யானரி நல்வினை அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி உண்டு. மாடலமறையோன் இவனை பார்த்து, கோவலனை பார்த்து, நான் பார்த்த வரைக்கும் நீ நல்லவனை தானே பிறந்த, உன்னுடைய பூர்வ ஜென்ம வினை தான் உன்னை இப்படி கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வினையை மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டா? திருமாலுக்கு உண்டா. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை. நெடியோன் என்கின்ற அந்த பேரும் அவருடைய நீண்ட தடக்கைகளை உடையவன் அப்படின்னு பேர். எல்லாம் மாலை என்பது வேறு, தார் என்பது வேறு. மாலைன்னா இப்படி போட்டிருந்தோம்னா கீழே ஒரு குஞ்சம் இருக்கும், இது மாலை. தார்னா என்னென்னா 2 பக்கமும் தொங்க விட்ட மாதிரி இருக்கும். திருமாலுக்கு போடுவதெல்லாம் அந்த தார் என்கின்ற மாலை. தாரன் மாலையன் தமணிய பூணினன் அப்படின்னு மணிமேகலை சொல்லும். இப்போ நீண்ட கைகளை உடையவன், நெடியவன், இத்தகைய பெருமையுடைய உன்னை நான் பார்ப்பதற்கு எங்கு வர வேண்டுமென்றால் வேங்கடத்திலே படியாய் கிடக்க வேண்டும் என்றவர் சொல்லுகின்றார். கோவில் வாசலில் ஒரு படியாக கிடந்தால் கூட போதும். இன்னொரு பாட்டில் சொல்கிற போது, அங்கே இருக்கிற திருவேங்கடத்து சுனையில் நான் மீனாக பிறக்க மாட்டேனா என்று கேட்கின்றார். இப்படியான மிகுந்த பக்தியை உடைய பாடல்கள் தான் குலசேகர அவருடைய பாடல்கள். 12 ஆழ்வார்களும் சிறந்தவர்கள், எல்லா பெருமையுடையவர்கள். ஆனால் இந்த 12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் திருமாலுக்கு கூட பாடலைங்க, நம்மாழ்வார் தான் பாடுறார். அது காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். தாமிரபரணி கருணையில் திருக்குறுகூர் என்ற ஊரிலே கலி 43ஆம் ஆண்டிலே பிறந்தவதாக இவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. இவர் பிறந்தபோது மதுரகவி ஆழ்வார் வடநாட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போ தெற்கில் ஒளி தோன்றுவதை பார்க்குறார். எப்படி இயேசுநாதருடைய வாழ்க்கையில் அந்த ஒளியை தேடி இந்த 3 ஆட்டிடையர்கள் வந்தார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோமோ, அதுபோல்
வடக்கிலே அயோத்தியில் இருந்த மதுரகவி ஆழ்வார் அந்த ஒளியை நோக்கி நடந்து வர்றார், திருக்குறுகூருக்கு வர்றார். அங்கே காரியார் உடையனங்கை இவருடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்படி இருக்குது? வழக்கமாக குழந்தைகள் பிறந்தவுடனே அழுகணும், பால் உண்ணணும். இதுதான் குழந்தையுடைய இயல்பு. இவர் அழுகவே இல்லைங்க. அதாவது சட் என்கின்ற அந்த ஒரு இது வினையின் காரணமாகத்தான் நமக்கு அழுகை ஏற்படுமா. இவர் என்ன பண்ணாரா, அதை கோபித்தவராம். அதனால் இவருக்கு பேர் சடகோபர் என்ற ஒரு பேர் உண்டு. அது மட்டுமல்ல, எம்பெருமானை யானையை அங்குசம் கொண்டு அடக்குவதைப் போல தன் பாசுரங்களால் அன்பால் அடக்கியவராம். அதனால் இவருக்கு பராங்குசன் என்ற ஒரு பேரும் உண்டு. அதோடு இவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்கிறதா இருந்தால், இவருடைய பெருமையை உணர்ந்து கொண்ட மதுரகவி ஆழ்வார் இவரை பார்க்குறார். 13 ஆண்டுகளுக்கு மேலே புளிய மரத்திலே இவர் வசிக்கிறார். உன்னலை உரங்களை எதுவுமே செய்யலை. காரிமாறன் என்ற ஒரு பேர் உண்டு. வேதம் தமிழ் செய்த மாறன் என்று இவரை சொல்லுவார்கள். அவர் இவரை பார்த்த உடனே இவர் தான் நம்ம குருநாதர்னு முடிவிடுறார். 11 பாசுரங்கள் இவர் மேல் பாடுறார். அவர் கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று அவை 4000 சேர்க்கப்பட்டிருக்கு. திரு ஆசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருமொழி என்று இவர் நம்மாழ்வார் பாடியவையெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். அது ஒரு கேள்வி கேட்டாராம், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் அப்படின்னு கேட்டிருக்காரு மதுரகவி ஆழ்வார். உடனே நம்மாழ்வார் சொன்னாராம், அத்தை தின்று அங்கே வாழும் அப்படின்னாராம். அத்தகைய பெருமை மிகுந்த நம்மாழ்வாருடைய பாசுரம் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். பராங்குச நாயகி என்று தன்னை பாவித்து கொண்டு அவர் பாடிய பாடல்கள் 2000க்கும் மேற்பட்ட பாடல்கள் உண்டு. நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் மட்டுமில்லை, நம்மாழ்வார் பிறந்த அந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கும் திருக்குறுகூரில் 9 பெருமாள் அவரை பார்க்குற காட்சி நடக்கும். வழக்கமாக பெருமாளைத்தான் எல்லோரும் போய் பார்ப்போம். ஆனால் பரமன் பக்தனை பார்க்க வருகின்ற அந்த பெருமை திருக்குறுகூருக்கு தான் உண்டு. அந்த குறுகூரிலே பிறந்த நம்மாழ்வார் பற்றிய அபூர்வமான செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சிந்திப்போம்.